ஹாய் கியூட்டீஸ், வெல்கம் டு சூசி சேனல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் அண்ட் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி எபிசோட் 21 பார்க்கலாம். போன எபிசோட் ஏதாவது முடிச்சிருப்பாங்கன்னா கமெண்டாக கேட்டிருப்பான். அந்த மாதிரி 3 வருஷத்தையுமே வாரில் வந்து நான் சுற்றிட்டேன், உங்களை வந்து நீங்களும் சுற்றுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். அது வந்து இந்த எபிசோடில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் கண்டிப்பாக சாக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 வருஷமே சொல்கிறாங்க. கமெண்டாக சொல்கிறான், நான் நினச்சது தான். சரி, நான் எனக்கு அப்படி ஏதாச்சும் ஆகிட்டுனா நீங்கள் 3 பேருமே வந்து நல்ல லைஃப் வந்து வாழணும். அதுக்கு வந்து ஒரு ஒய்ஃப் சொல்கிறா, நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்குலாம் எதுவுமே ஆகாது, நீங்கள் அப்படிலாம் எதுவுமே நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கமாண்டரும் சரி சரி நீ வந்து உங்களெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்மி ஆஃபீஸர் சொல்லிட்டு அவன் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறான். அந்த ஆர்மி ஆஃபீஸர் என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி 3 தட்டை வந்து எடுத்துக்கிறான் அந்த ஒய்ஃப் முன்னாடி. அந்த ஒய்ஃப்லாம் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த ஆர்மி ஆஃபீஸரும் சொல்கிறான், இந்த மாதிரி வந்து கமாண்டர் உங்களை நினச்சி ரொம்பவும் ஃபீல் பண்ணுறாங்க, உங்கள் மேலே அதிகமான அன்பு வச்சுருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் அவர் கூட இருந்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படலாம், அதுக்காண்டி இதெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த கோல்டு பார்ஸ்லாம் எடுத்துகிட்டு உங்களோட லைஃப் வந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து ஒரு ஒய்ஃப் சொல்கிறா, நீங்கள் என்ன நீ டிவோர்ஸ் பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அந்த ஆர்மி ஆஃபீஸரும் டிவோர்ஸ்ன்னு சொல்ல முடியாதுன்னா அது அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு 3 ஒய்ஃபுமே ஹாப்பி ஆகிட்டு இது வந்து ரொம்ப பெரிய விஷயந்தான், எல்லாருமே வந்து கோல்டு காயின் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி திருப்பி வந்து இங்கே வரைய மாட்டோம், நாங்கள் வந்து எவ்வளோ தூரம் போக முடியுமோ கமல் விட்டுட்டு அவ்வளோ தூரம் போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த கோல்டு பாரை வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. கமாண்டர் வந்து வெளியே நின்றுட்டுருக்காங்க. இடத்துக்கு ஆர்மி ஆஃபீஸர் வந்துட்டு கேட்குறான். கமாண்டர் ஆர்மி ஆஃபீஸர் இந்த மாதிரி எல்லா விஷயமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் எல்லாமே செட்டில் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறான். அது கமாண்டர் சொல்கிறான், யாருமே ஃபீல் பண்ணலையா, ஏன் சூசைட் பண்ணிப்பா அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆர்மி ஆஃபீஸர் வந்து சொல்கிறான், இல்லை அப்படிலாம் சொல்லலை, அவங்க வந்து அந்த கோல்டு பாரை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, எல்லாத்தையுமே வாங்கிட்டு இனிமேல் நான் கமாண்டர் ஃபேஸ்லேயே வந்து முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். கமாண்டர் சொல்கிற அந்த ஆர்மி ஆஃபீஸர், நான் போய் இந்த பொண்ணை போய் பார்க்க போகிறேன், இந்த பொண்ணுனா வந்து அந்த டிமென் அவன் ஜாலியாக வந்து ரூம்குள்ளே போகிறான். எதுக்காண்டா 3 ஒய்ஃபுமே இப்போ டிவோர்ஸ் கொடுத்துட்டான். கமடர் வந்து ரூம்குள்ளே போய் பார்க்கான். அப்போ அங்கே வந்து அந்த டீமன் எல்லாம் பார்த்துட்டு வந்து அவன் சொல்கிறான், ஐயையோ நான் வேறு தெரியாமல் 3 ஒய்ஃபுமே டிவோர்ஸ் கொடுத்துட்டேனே, இப்போ அவளையும் காணுமே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் தனியாக, வேணும் தனியாக விட்டுட்டு போயிட்டாலே என்னைய, நான் அவ்வளோதான் நம்பியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு பெட்டில் போய் உட்காருதான். அப்போ வந்து அந்த டீமன் அங்கே தான் இருக்கா. அவள் வந்து வரதை பார்த்தோன்னே சொல்கிறான் போயிட்டு, நீ உண்மையாகவே நீ தானா, நீ வந்து எங்கேயோ போயிருப்ப நினச்சி நான் பயந்துட்டேன், இங்கே வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் பெட்டில் உட்கார வைக்கான். அப்போ அந்த கேட்குறான் கமாண்டர், நீ எங்கே போன அப்படின்னு கேட்கும்போது வேன்னு சொல்கிறான். இல்லை நான் வந்து சாப்பிட போனேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து கமாண்டர் வந்து திருப்பியுமா சாப்பிட போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ என் கூட சாப்பாடுக்காண்டி மட்டும்தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டர் கேட்குறான். இல்லை எனக்கு வந்து ஒரு நல்ல லைஃப் வேணும், அதுக்கு தான் நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் சொல்லுதா. அது கமெண்டர் சொல்லுதான், அப்படியா சரி, எனக்கு வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறான். அதுக்கு வந்து அந்த டீமன் சொல்லுதான், இல்லை கையெல்லாம் பிடிக்காத அப்படின்னு சொல்லும்போது கமெண்டர் சொல்லுதான், எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த டீமன் சொல்லுதா, இல்லை இப்போ நான் வந்து எனக்கு ஃப்யூச்சரில் நான் அப்படி லவ் பண்ணதுக்கப்புறம் நீ வேணா என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் சொல்கிறா. அதுக்கு கமாண்டர், எனக்கு ஃப்யூச்சரில் அது எப்போ நடக்க போதோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டர் சொல்கிறான். இந்த நைட்டுக்கு மேன்ஷனுக்கு வெளியே காட்டுறாங்க. அங்கே தான் க்ரீன் கார்ட் டீமனும் லேனுமே இருக்காங்க. க்ரீன் கார்ட் டீமன் சொல்கிறா, நான் இந்த மாதிரி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது லேன் எதுக்கு இங்கே இரு அப்படின்னு சொல்கிறான். நான் க்ரீன் கார்ட் டீமன், இல்லை நீ எவ்வளோ நேரம் இப்படி உட்காந்துட்டே இருக்க போகிற, அவங்களுக்கு பயம் வர வரைக்கும் அவங்க வந்து நம்மளை கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுதான். அதுக்கு வந்து லேன், அப்போ நீ எப்படி தான் அவங்கள பயன்படுத்த போகிற அப்படின்னு கேட்கும்போது நீயே பாரு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கார்ட் டீமன் வந்து அங்கே வந்து கிளம்புறா. அங்கேருந்து கிளம்பி இந்த கார்ட்ஸ்லாம் பேய் மாதிரி நின்று பயன்படுத்துகிறா. அவங்களும் பயந்து வந்து அங்கே நின்று ஓடிட்டுருக்காங்க. அப்போ அந்த ஆர்மி ஆஃபீஸர் வந்துட்டு, நீ என்ன இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, சவுண்ட்லாம் கேட்டுச்சுன்னா நானே ஒன்று சுட்டு கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்மி ஆஃபீஸர் சொல்கிறான். அதுக்கு அந்த பயந்தவன் சொல்கிறான், இல்லை நான் வந்து பேயை பார்த்தேன், 2 கண்ணால் தான் நான் பேயை பார்த்தேன், இது நான் சொல்கிறது பொய்யில இல்லை உண்மைதான், அது உண்மையே ஒரு கோஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஆர்மி ஆஃபீஸரும் நீ உண்மையை தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அங்கே வந்து வெளியே ஒரு மண்ணடிக்க சவுண்டு கேட்குது. உடனே இந்த ஆர்மி ஆஃபீஸர்னு சொல்லிட்டு கேட்டுக்கு வெளியே போய் பார்க்கான். அங்கே வந்து லேன் நின்றுட்டுருக்கான். லேனை பார்த்த ஆர்மி ஆஃபீஸர் வந்து மாஸ்டர் நீங்களா, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு லேன் சொல்கிறான், இங்கே ஏதாச்சும் நடவடிக்கை தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதாவது ஆர்மி ஆஃபீஸரும், நீங்கள் உண்மையாகவே டேலண்டட் தான் போல, சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். லேனை கூட்டு போயிட்டு இருக்கும்போது சொல்கிறான், நீங்கள் தயவுசெய்து இந்த விஷயத்தை பற்றி கமெண்ட்டை சொல்லாதீங்க, அதுவும் இல்லாமல் நீங்கள் சத்தம் போடாமல் வேலை பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு வந்து லேனும், ஏன் அவளுக்கு தெரிஞ்சால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு வந்து ஆர்மி ஆஃபீஸர், இல்லை நான் அவர்கிட்ட எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணல, அதுவும் இல்லாமல் இந்த கமாண்டருக்கு இந்த பேய் இதை பற்றிலாம் வந்து நம்பிக்கை கிடையாது அவருக்கு,
அதுவும் இல்லாம ஒரு 4த் ஒய்ஃப்காண்டி 3 ஒய்ஃப்மே வந்து டிவோர்ஸ் குடுத்தாரு இன்னைக்கு தான். அதனால நீங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வேல பாருங்க. நீங்க வந்து கவலைப்படாதீங்க. நீங்க வந்து அப்படி ஏதாச்சும் ஈவுல பிடிச்சிட்டீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா பே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். லேண்ட் சொல்றான். இது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த ஆஃபீஸர், உங்களுக்கு அவ்வளோ பவர் இல்லையா இருக்கும் கோஸ்ட்ட பிடிக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து லேண்ட், அப்படிலாம் கிடையாது. பாருங்க நான் இப்போ என் கோஸ்ட்ட பிடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான் ஆர்மி ஆஃபீஸரும். மேன்ஷன் கூடலாம் வந்து சுத்தி காட்டுறான். அப்போ வந்து லேண்ட் பார்த்து சொல்றான். இதுதான் கமாண்டர் ரூம் அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு அந்த ஆர்மி ஆஃபீஸர், ஆமா நீங்க வந்து இந்த ஏரியா மட்டும் அவாய்ட் பண்ணிருங்க. சரி வாங்க உனக்கு பேக் யார்டு வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். அந்த ஆர்மி ஆஃபீஸர் வந்து அங்கே கூட்டு போயிட்டு சொல்றான். இந்த மாதிரி வந்து லாஸ்ட் நைட்ல வந்து ஒரு குதிரையை வந்து காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு லேனும் சரி நீங்க வந்து இப்போ கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லேன் சொல்றான். அங்கதான் கிரீன் கார்ட் டீமன் இருக்கா. கிரீன் கார்ட் டீமனும் லேன் வந்து படுத்திருந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கிரீன் கார்ட் டீமன் சொல்றான், லேட் நைட் ஆயிட்டு இனிமே இந்த டீமன் வெளியே வரும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது லேன் சொல்றான், நீங்க எப்போதுமே என்னோட இன்ஸ்டிங்க்ட் வந்து தப்பா போகாது, அந்த டீமன் கண்டிப்பா எனக்கு வெளியே வரும் பாரு அப்படின்னு சொல்றான். எனக்கு வந்து இந்த டீமன் ஆரோட ஸ்மெல் வரவுமே அவன் சொல்றான், டீமன் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்றான். அங்க வந்து அந்த வேன்கிற அந்த டீமன் வந்து வந்துட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடி வந்து ஆப்போசிட்ல ஒரு லேடி வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்பதான் வெளியே வந்துட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே லேண்ட் சொல்லலாம், இது ரொம்ப தப்பாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் மேலே வந்து இவன் வந்து பவர் யூஸ் பண்ணுறான். அந்த ஆப்போசிட்டில் வர லேடியும் வந்து யாருன்னு சொல்லிட்டு மேலே பார்க்கான். அப்போ வந்து லேண்ட் வந்து அங்கேருந்து வாரா. வந்துட்டு அவ வந்து பயந்துருதா. ஹெல்ப் ஹெல்ப்னு கத்தவுமே அந்த இடத்துக்கு கமாண்டர், அதுக்கப்புறம் அந்த ஆர்மி ஆஃபீஸர் எல்லாருமே வந்துருந்தாங்க. கமாண்டர் வந்துட்டு அந்த டீமனை பார்த்துட்டு, அச்சோ உனக்கு என்ன ஆச்சு இங்கே வான்னு சொல்லிட்டு அந்த டீமனை வந்து இவன் வந்து எழுப்பி விடுதான். அப்போ வந்து லேனை பார்த்துட்டு, என்னது நீயா, திருப்பி எதுக்கு நீங்கள் வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆர்மி ஆஃபீஸர் சொல்கிறான், எல்லாருமே கீழே வந்து வெப்பனை இறக்குங்க. இது வந்து ரொம்ப நாளாக இங்கே மேன்ஷனில் வந்து நைட் என்னெல்லாமோ நடக்குது. அதுக்காண்டி தான் நானே வந்து இவரை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டர்கிட்ட வந்து அந்த ஆர்மி ஆஃபீஸர் வந்து சொல்கிறான். கமாண்டர், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இதெல்லாம் பண்ணியிருப்பேன்ட்டு கேட்காம கமாண்டர் வந்து அந்த டீமன் கிட்ட போயிட்டு உன் கைக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு கையை தடவி கொடுத்துட்ருக்கான். அப்போ லேண்ட் சொல்கிறான், கமாண்டர் உங்க முன்னாடி இது வந்து பொண்ணு கிடையாது, அது வந்து ஒரு டீமன் அப்படின்னு சொல்கிறான். நான் மட்டும் வராட்டினா அந்த ஓல்டு உமனை வந்து அந்த டீமன் கடிச்சு சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு வந்து அந்த அந்த லேடி சொல்கிறா, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்திருப்பாளே ஆப்போசிட்டில், அவள் சொல்கிறா, இல்லை இவர் வந்து பொய் சொல்கிறாங்க, வேன் வந்து பேசாமல் தான் நடந்து வந்துட்டு இருந்தாங்க, இவங்க தான் வந்து அவர் மேலே அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு அந்த டீமன் சொல்கிறா, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வந்து டீமன் நினச்சிங்கன்னா நான் வந்து இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல உடனே கமாண்டர், இல்லை இல்லை நீ போகாத, எனக்கு வந்து பற்றி நல்லாவே தெரியும். கமாண்டர் வந்து லேனை பற்றி சொல்கிறான், எனக்கு எவ்வளோ தைரியம் இருந்துச்சா நீ வந்து வேனை பற்றி டீமன்ட்டு சொல்வ, நீங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்குமே நீ வந்து ஒரு ஃபர்வர்ட், எல்லாருமே உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு லேனும், இல்லை நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க கமாண்டர் கமாண்டர்னு சொல்லிட்டு கத்திட்டே போகிறான். கிரீன் கார்ட் டீமன் இதெல்லாம் சொல்லிட்டு பார்த்துட்டு தான் இருக்கா. வேன் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து வேனையும் அந்த கமாண்டரையும் காட்டுறாங்க. வேன் வந்து அங்கே உள்ள போனோன்னே சொல்கிறா, இந்த மாதிரி எனக்காண்டி வந்து அவரை ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதை கட்டோடனே கமாண்டர், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, அவனை எப்படி ரிலீஸ் பண்ண முடியும், அவன் தான் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு வந்து அந்த வேன்கிற டீமன் சொல்கிறா, இல்லை அவனுக்கு வந்து கைண்ட் இன்டென்ஷன்லாம் இருக்கிறனால தான் வந்து அதுக்கான தான் இந்த மாதிரிலாம் ஒரு பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படிலாம் கிடையாது, அவன் வந்து ஒரு ஏமாத்துக்காரன், காசு பண்ணி என்னனாலும் பண்ணுவான் போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் கமாண்டர். அதுக்கு வந்து அவ சொல்கிறா டீமன், இல்லை பரவாயில்ல அவர் எப்படினாலும் இருந்துட்டு போகட்டும், ஆனால் எனக்காண்டி வந்து அவரை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு வந்து கமாண்டர் சொல்கிறான், நீ வந்து கமாண்டர் சொல்கிறான், அவன் வந்து எவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா உன்னைய பார்த்து டீமன்னு சொல்லியிருப்பான், சரி எனக்காண்டி வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து கமாண்டரும், சரி உனக்காண்டி வேணா பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த டீமன் வந்து அங்கேருந்து கிளம்புவோமே கமாண்டர் கேட்குறான், அந்த மாதிரி எங்கே போகிற அப்படின்னு கேட்கும்போது டீமன் சொல்கிறா, இல்லை நான் போய் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அது கமாண்டரும், ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்கிறான். இங்கே வந்து லேனை கெட்டி போட்டு வச்சுருக்க இடத்த காட்டுறாங்க. அவங்க வந்து அந்த கார்ட்ஸ் கிட்ட போயிட்டு, உங்களுக்கும் தெரியும்ல இந்த இடத்துல வந்து டீமன் இருக்குது, நீங்களுமே நீ நம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த இடத்துக்கு வந்து கிரீன் கார்ட் டீமன் வாரா. கிரீன் கார்ட் டீமனும், இந்தா நான் டீமன் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா லேண்ட்ட. லேண்ட் வந்து அவள் எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். அந்த கிரீன் கார்ட் டீமனுக்கு அதில் ஒரு சந்தோஷம். அவன் வந்து முன்னாடி தவி தவி நடந்து போகுமே அதே மாதிரி தான் அவனும் வந்து இமிட்டேட் பண்ணுறா.
லேன் வந்து போயிட்டு சொல்கிறான், இந்த மாதிரி என்னோட கட்டெல்லாம் அவுத்துடு, நான் ரொம்ப நேரமாக இப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து கிங் டீமனும், சரி நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வேண்டாம், நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு போனால் வந்து பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்கிறான் லேன். அந்த டீமன் வந்து அவரை வசியம் பண்ணி வச்சிருக்கு போல. அவரே வந்து ஒரு தடவை வந்து கேட்பாரு பாரு, நீ வந்து காப்பாத்துங்கன்ட்டு, அப்போ வந்து நான் ஹெல்ப் பண்ணுவேன் அவருக்கு, அதுக்கு நம்ம இங்கேயே வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேன் சொல்கிறான். இங்கே வந்து டீமனை காட்டுறாங்க. டீமன் வந்து வாஷ்ரூம் போயிட்டு வெளியே வரா. வெளியே வரும்போது அங்கே குதிரை கோழியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்க்குதா. அவளுக்கு பசிக்கு போல. அந்த கோழியை பார்த்ததுமே ஒரு வில்லத்தனமாக ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அந்த கோழியோட அந்த ஃபார்முக்குள்ளே போகிறா அவ. அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துச்சு சொல்லிட்டு காட்டல. இங்கே வந்து லேனையும் அந்த க்ரீன் கலர் டீமனையுமே காட்டுறாங்க. க்ரீன் கலர் டீமன் வந்து லேனோட ஷோல்டர்லேயே படுத்து அப்படியே தூங்கியிருப்பான். லேன் வந்து நம்ம முழிச்சு தான் இருப்பான். லேன் வந்து சில க்யூட்டான விஷயங்கள்லாம் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்து ஆள் வர மாதிரி இருக்கவுமே க்ரீன் கலர் டீமன் வந்து உசுப்பி இந்த மாதிரி யாரோ வராங்க, டக்குன்னு வந்து என்னை கெட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உடனே க்ரீன் கலர் டீமன் வந்து டக்கு டக்குன்னு கெட்டிடுதான். அங்கே வந்து வந்துடுறாங்க. யாருன்னு பார்த்தா கமாண்டர் இந்த ஆர்மி ஆஃபீஸர் வந்து வந்திருப்பான். ஆர்மி ஆஃபீஸர் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி வந்து லேனை ரிலீஸ் பண்ணி விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவனும் வந்து கழட்டி விடுறான். அப்போ கமாண்டர் கிட்ட அவன் லேன் சொல்கிறான், இப்போதான் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல அவன் வந்து ஒரு டீமன்ட்டு, நான் போய் அவளை வந்து ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அது கமாண்டர் ஒரு நிமிஷம் அங்கேயே நில்லு, அவள் வந்து டீமனாக இருந்தால் அவள் எதுக்கு உன்னை ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்க போகிறா, அதுவும் இல்லாமல் டீமனாக இருந்துச்சுன்னா நான் வந்து நீ எப்போ கொன்றுப்பா, அவள் வந்து அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கு லேன் சொல்கிறான், இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து வாசலில் ரொம்ப இன்டெலிஜென்ட் தான், ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியல, அவள் வந்து உங்களை வசியம் பண்ணி வச்சுருக்கா, கொஞ்ச நாளாகவே உங்களோட மேன்ஷனில் எதுவுமே வினோதமாக நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து கமாண்டர், நடந்துச்சு தான். அதுக்கு வந்து அவன் கூட இருக்க ஆர்மி ஆஃபீஸர் சொல்கிறான், இந்த மாதிரி லாஸ்ட் நைட்டே வந்து செஃப் சொன்னாங்க 2 சிக்கனை வந்து காணாமல் போச்சுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்மி ஆஃபீஸர் சொல்கிறான். அதுக்கு வந்து கமாண்டர், 2 சிக்கன் தானே, அதுன்னா நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம், அதுக்கு அதில் இங்கே பாரு, நீ சொன்ன மாதிரி அவள் டீமன்னே வச்சுக்கோ, அவள் எந்த மாதிரி டீமன் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டர் கேட்குறான். அதுக்கு லேன் சொல்கிறான், இல்லை எனக்கு தெரியாது, ஆனால் வந்து என்னால் அவன் மேலே டீமனிக் காரை வந்து ஸ்மெல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து கமாண்டர், இது வந்து முட்டாள்தனமாக இருக்குது, அவள் வந்து என்ன டீமன் சொல்லிட்டு உன்கிட்ட கேட்குறான் தெரியாதுன்னு சொல்கிற, நீ வந்து கண்டிப்பாக போய் தான் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டர் சொல்கிறான். நீ டீமன் சொல்கிறாளா, இப்போ மட்டும் அவள் கேட்காம இருந்தாலும் உன்னை ரிலீஸ் பண்ணியிருக்கே மாட்டேன், உன்னை இந்த இடத்துலேயே சுட்டு போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டர் சொல்கிறான். கமாண்டர் வந்து இப்போ மேன்ஷனுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கான். சரி, நீங்கள் வந்து அவரை ரிலீஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் கேட்குறான். அதுக்கு வந்து கமாண்டரும் ரிலீஸ் பண்ணிட்டேன், அது இல்லாமல் நான் வந்து வார்ன் பண்ணி தான் விட்ருக்கேன், இனிமேல் திருப்பி வந்து அவன் இந்த மேன்ஷன் பக்கமே வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து அந்த டீமனும், சரி சந்தோஷம்தான். சரி வந்து கமாண்டர் கேட்குறான், அந்த மாதிரி நீ எங்கே போனேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் வந்து சாப்பிட போனேன் அப்படின்னு சொல்லுதா. சரி வாங்க நம்ம ஒன்றா சாப்பிட போகலாம், நான் வந்து உங்களுக்காண்டி சிக்கன் வந்து குக் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் சொல்கிறா. இங்கே வந்து அந்த ஃபாக்ஸ் டீமனையும் அதுவும் இல்லாமல் அவங்க அண்ணனையும் காட்டுறாங்க. அவங்க அண்ணன் வந்து டீமன் கிடையாது, அவள் மட்டும்தான் டீமன். ஃபாக்ஸ் டீமன் வந்து கேட்குறா, நீ வந்து இந்த மாதிரி எங்கே போகிற காலையிலேயே அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து அந்த அண்ணன் சொல்கிறான், இல்லை நான் வந்து சிட்டியில் போய் ஏதாச்சும் வேலை கிடைக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து அந்த ஃபாக்ஸ் டீமன், நீ என்ன படிக்க போகிற, நீ வந்து ஆனால் படிக்கவே இல்லை எதுவுமே, எனக்கு தெரியும் அண்ணா, உனக்கு வந்து யூனிவர்சிட்டி படிக்கணும்னு தானே ஆசை அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து அவங்க அண்ணன், ஆமாம், ஆனால் வந்து நான் கண்டிப்பாக ஏதாச்சும் வேலை கண்டுபிடிச்சே ஆகணும், அப்போ தான் வந்து நம்ம பசியவாத போக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்கிறான். அதுக்கு வந்து சரி நான் வந்து இப்போ கிளம்புறேன், நான் வந்து உனக்கு வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வரேன், நீ வந்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து அந்த ஃபாஸ்ட் டீமனும், சரி அண்ணா. அவங்க அண்ணன் போகிறதே வந்து அந்த ஃபாஸ்ட் டீமனை வந்து கவலையாக பார்த்துட்ருக்கா. சரி அவன் போனதுக்கப்புறம் வந்து உள்ளே போகிறான்னு சொல்லிட்டு போகிறான். அந்த நேரத்தில் வந்து லீமிங் வரா. லீமிங்கை பார்த்ததுமே அவள் பயந்து வந்து கதவை பூட்டுறா. அப்போ லீமிங், ஃபாக்ஸ் நீ வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு லீமிங் சொல்கிறா. உடனே ஃபாக்ஸ் டீமன் சொல்கிறா, உங்களுக்கு எப்படி நாங்கள் இருக்கிற இடம் தெரியும், நீங்கள் என்ன எங்களை ஃபாலோ பண்ணிட்டே வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து லீமிங்கும், இல்லை நான் வந்து எதிர்த்து நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் வந்து உன்னைய பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லீமிங் சொல்கிறா. அதுக்கு வந்து அந்த ஃபாக்ஸ் டீமன், நீங்கள் வந்து எனக்கு கண்டி சிக்கன் கொடுத்தீங்க, அந்த சிக்கன் வந்து உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து லீமிங்கும், இல்லை அதெல்லாம் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. சரி நீங்கள் இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாக்ஸ் டீமன் கேட்கும்போது அதுக்கு வந்து லீமிங் சொல்கிறா, இல்லை நான் வந்து என்னோட மாதிரி ஃப்ரெண்டோட வீடை வந்து பார்க்க வந்தேன்
அப்படின்னு சொல்றா. ஃபாக்ஸ் டீமனும், "ஓ! அப்போ உன் ஃப்ரெண்டு வீடு இங்க தான் இருக்கா? அப்ப நம்ம வந்து நேபர்ஸ். சரி வாங்க உள்ள போலாம்." அப்படின்னு சொல்றா. எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. பரவாயில்ல நீங்களாவது என்னை பார்க்க வந்தீங்களே அப்படின்னு சொல்றா. அதுக்கு வந்து லீமிங் வந்து கேட்குறா, இந்த மாதிரி நீ டீமன் சொல்லிட்டு அவன் பிரதருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு வந்து டீமன் ஃபாக்ஸும், இல்லை தெரியாது, என்னோட பேரண்ட்ஸ் வந்து நீ யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் உங்கள் பேரண்ட்ஸ் யாருமே காணுமே அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு அந்த ஃபாக்ஸ் டீமனும், இல்லை என் பேரண்ட்ஸ் யாருமே போயிட இல்லை, அவங்க வந்து 2 பேரையுமே கெட்ட டீமன்ஸ் வந்து கொன்னுட்டு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து லிமிங்கும், சாரி நான் தெரியாமல் நான் அப்படிக்கிட்டேன் அப்படி கேட்கும்போது அந்த ஃபாக்ஸ் டீமன், இல்லை இல்லை பரவாயில்ல, நான் வந்து இப்போ ஹாப்பியாக தான் இருக்கேன் எங்கள் அண்ணன் கூட, சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாக்ஸ் டீமனும் லீமிங்கும் உட்காந்துறாங்க. அப்போ வந்து லீமிங் கேட்குறா, சரி நீயும் வந்து உங்கள் அண்ணனும் எப்படி மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுவா, அது வந்து கோழி திருடும்போது அப்படின்னு சொல்கிறா. இப்போ வந்து பாஸ்ட்டை காட்டுறாங்க. பாஸ்ட்டில் வந்து இதே மாதிரி வந்து அந்த ஃபாக்ஸ் டிமன் கோழியை பிடிச்சிட்டு அவள் கொண்டு போகும்போது அவங்க அண்ணன் வந்து வந்திருப்பான். அவங்க அண்ணனோட கோழி தான் போல அது. அதை வந்து அவங்க பார்த்ததுமே, இது வந்து எங்கள் வீட்டு கோழி, நீ வந்து எங்கே கொண்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கோழியை வந்து சண்டை போட்டு வாங்குறான். பார்த்தா அந்த கோழி வந்து இறந்து போயிடுது. அதை பார்த்ததுமே அவங்க அண்ணன் சொல்கிறான், ஐயோ இது வந்து முட்டை போடுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இப்படி அது செத்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணுறான். அதுக்கு வந்து ஒழுங்காக வந்து எனக்கு அது காம்பன்சேட் ஏதாச்சும் கொடு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து அந்த ஃபாக்ஸ் டிமனும், இல்லை என்கிட்ட வந்து காசு இல்லையா, சரி வா இப்போ வந்து உன் பேரண்ட்ஸை போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். அப்போ வந்து அவளும், இல்லை எனக்கு வந்து பேரண்ட்ஸும் இல்லை, அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து அவங்க அண்ணன், அப்படியா, சரி ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து ஃபாக்ஸ் டிமன், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மண்டையாட்டுறா. அதை கேட்டவொடனே வந்து அவன் அண்ணனுக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆயிடுது. சரி இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்போ வந்து இல்லை என்னை வந்து மன்னிச்சிடுங்க, எனக்கு வந்து ரொம்ப பசியாக இருந்துச்சு, அதுக்கு வந்து சரி விடு நீ வந்து எனக்கு காம்பன்சேட்லாம் பண்ண வேண்டாம், சரி இந்த கோழி வந்து எப்படி இறந்து போச்சு, இப்போ ஏதாச்சும் என்ன பண்ண முடியும், சரி நான் வந்து சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து அவளும், எனக்கும் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அண்ணனும், சரி வா நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். அவங்க 2 பேரும் வந்து அப்புறம் அந்த கோழி வந்து சமைச்சு சாப்பிட்ருப்பாங்க. அப்போம்போதுமே வந்து ஃபாக்ஸின்னு சொல்லுவா, இதுதான் வந்து இந்த கோழியிலேயே வந்து பெஸ்ட்டு பார்ட், இதை வந்து நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பா. அதுக்கு வந்து அவங்க அண்ணன் சொல்லுவான், இல்லை நீயே சாப்பிடு, இது வந்து உனக்கு தான் வந்து ரொம்ப தேவை, உனக்கு தான் பசிக்குன்னு சொன்னேன், உனக்கு பிடிக்கும்னா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவங்க அண்ணன் தான் கேட்குறான், உனக்கு தங்க வேறு எது இடமே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அது ஃபாக்ஸ் டீமனும், இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சரி உனக்கு வேணா கவலை இருந்தால் நீ வேணா இங்கேயே தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட லீமிங்கும், அப்போனா வந்து உங்கள் அண்ணன் தான் வந்து இங்கே கூப்பிட்டு வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு வந்து அந்த ஃபாக்ஸ் டீமனும், அண்ணன் வந்து ரொம்ப நல்ல பையன், நான் வந்து ஆனால் எங்கள் அண்ணனுக்காண்டி எதுவுமே பண்ணது கிடையாது இது வரைக்குமே, ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி லீமிங்கை பற்றி கேட்குறா. அதுக்கு வந்து லீமிங், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு இல்லை எங்கள் அண்ணனுக்கு வந்து படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு வந்து யூனிவர்சிட்டி வந்து படிக்கணும்னு ரொம்ப ஆசை, சம்பாதிக்கிறதுக்காண்டி போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு லீமிங் சொல்கிறா, இல்லை இதுக்கு வந்து காசு மட்டும் தேவை கிடையாது, நிறைய விஷயங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு வந்து அதுக்கிட்ட அந்த ஃபாக்ஸ் டீமன், இதே தான் வந்து எங்கள் அண்ணனும் சொன்னாங்க, சரி நானும் நம்புகிறேன் எங்கள் அண்ணன் வந்து நிறைய சம்பாதிச்சு அவன் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் யூனிவர்சிட்டிக்கு போவான்ட்டு அப்படின்னு சொல்கிறா. கமனர் டீமன் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த ஆர்மி ஆஃபீஸர் நின்றுட்டு இருக்கவுமே கேட்குறான் அவன், எதுக்காக நின்றுட்டு இருக்க, நீ வந்து என் கூட சாப்பிடவா அப்படின்னு சொல்லவும் அந்த ஆர்மி ஆஃபீஸர் சொல்கிறான், இல்லை நான் வந்து ட்ரிங்க் பண்ணோம்னா வந்து நிறைய தொணன்னு பேசிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அதுக்கு என்ன வா அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டர் சொல்கிறான். அந்த ஆர்மி ஆஃபீஸரும் வாரான். வந்துட்டு ஒரு கிளாஸில் வந்து அவனுக்கும் கமாண்டருக்கும் வந்து ஒயின் ஊற்றுறான். இப்போ எதுக்கு நின்றுட்டே இருக்க, உட்கார சொல்லிட்டு கமாண்டர் சொல்கிறான். அது கமாண்டர் உட்காந்ததுக்கு எனக்கு வந்து இப்போ நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, கான்ஃபர்மெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இங்கிட்டு கிளம்பிட்டாங்க, இந்த ரூமே ரொம்ப எம்டியாக ஃபீல் ஆகுது, பரவாயில்ல ஆனால் இப்போ வேன் இருக்கா, அவங்க தான் இனிமேல் என் லைஃப் லாங் வந்து இருக்க போகிறா. அதை கிட்டத்தட்ட அந்த டீமன் வந்து கேட்குறா கமாண்டரை பற்றி, நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது கமாண்டரும் ஆமாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைன்னா நான் இன்னுமே ரெடி ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அது கமாண்டர், இல்லை நீ இப்போமேலாம் பண்ணிக்கணும், இல்லை நீ வந்து டைம் எடுத்துக்கோ, எடுத்துகிட்டு நீ பொறுமையாக வந்து யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான்.
கமாண்டர் வந்து நெறைய டிங்க் பண்ணிட்டான் போல. கமாண்டர வந்து இந்த டீமன் தான் தூக்கிட்டு வாரா. தூக்கிட்டு வந்து பெட்ல போட்டு அவ ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து கமாண்டர் சொல்றான், "நான் வந்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடி போதையிலேயே சொல்றான். அப்போ வந்து அந்த டீமன், "சந்தோஷமா இருந்தீங்களா? எதுக்காண்டி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு கமாண்டர் சொல்றான், நீ வந்து என்னோட ஒய்ஃப் ஆயிட்ட. இன்னும் கொஞ்ச நாள் தான். நீ கண்டிப்பா வந்து ஒத்துப்ப என்னோட அஃபிஷியல் ஒய்ஃப் ஆகுறதுக்கு. நான் வந்து உன்னை கண்டிப்பா நல்லா பார்த்துப்பேன். அப்புறம் எப்படி நீ வந்து ஒத்துக்காம போவ? சரி வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டர் சொல்றான். சரி, சரி அப்படின்னு சொல்லிட்டு வேன் வந்து கமாண்டர் நல்லா மூடி விட்டுருதா. அப்போ வேனுக்கு வந்து பசிக்குது போல. வேன் தான் அந்த டீமன் தான். அவ வந்து திருப்பி அந்த கோழி, அந்த குதிரைலாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த சைடு வந்து போறா. அவ வந்து அங்க இருக்க குதிரைய பார்க்குறா. அப்போ வந்து ஒரு பெரிய வெள்ளை கலர் ஸ்னேக் வந்து அந்த குதிரைய வந்து அப்படியே சுருட்டி பிடிச்சு கொன்ன மாரி காட்டுறாங்க. அந்த ஸ்னேக் டீமன் தான் இவ போல. ஃபைனலி வந்து அவ ஒரு ஸ்னேக் டீமன் சொல்லிட்டு இந்த இடத்துல ரிவீல் பண்ணிட்டாங்க. அப்போ மேலேருந்து ஒரு கூண்டு வந்து அவள கரெக்ட்டா வந்து பிடிச்சிருது. அந்த இடத்துக்கு நெறைய ஆர்மி ஆஃபீசர்ஸ்லாம் வந்து அவள பிடிச்சிருந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தோம்னா, அந்த ஆர்மி ஆஃபீஸரும் லேனும் தான். சொல்லுதான், "நாங்க வந்து ஒரு சிலையா உன்னை எப்படியோ பிடிச்சிட்டோம்." அப்படின்னு சொல்றான். வந்து அந்த டீமன் வந்து அந்த கம்பி பிடிக்கவும் அவ கையெல்லாம் பொத்துருது. அத பார்த்தோனே அந்த ஆர்மி ஆஃபீஸர் சொல்றான், "நீ அப்போ உண்மையாவே ஒரு டீமன் தானா?" அங்க இருக்க ஒரு ஆள் வந்து, சரி நான் போய் கமாண்டர்ட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடுறான். என்ன நடந்திருக்கும்னா, ஒரு தடவ லேன வந்து கெட்டி வச்சிருப்பான் கமாண்டர். அப்பம்போது அவன் ரிலீஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம், இந்த ஆர்மி ஆஃபீஸரும் லேனும் தனியா பேசியிருப்பாங்க. என்னன்னா, இந்த மாரி நான் வந்து உங்கள நம்புறேன். நான் வந்து இது எப்படி கமாண்டர்ட்ட ப்ரூவ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஆர்மி ஆஃபீஸர் கேட்டிருப்பான். அதுக்கு வந்து லேனும் அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு பெரிய கேஜ வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் வந்து அதில ஒரு ஸ்பெல்ல வந்து கேஸ்ட் பண்றேன். அவ கண்டிப்பா பேக் யார்டுக்கு வந்து வருவா. எதுக்காண்டின்னா, அவளுக்கு உயிருள்ள பொருள வந்து சாப்பிடணும் கண்டிப்பா. அப்பம்போது அவள நம்ம கரெக்ட்டா வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் சொல்லியிருப்பான். இப்ப வந்து அந்த இடத்துக்கு கமாண்டருமே வந்துருதான். கமாண்டர் வந்ததுமே கமாண்டர் வேன பார்த்துட்டு, நீங்க வந்து எப்படி வந்து மிஸ் வேங்க கேஜ்ல போடலாம்? யாருக்கு வந்து அவ்வளோ தைரியம் வந்துச்சு? அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து ஆர்மி ஆஃபீஸரும், நீங்க வந்து பாருங்க. அவங்க வந்து உண்மையா ஒரு டீமன் தான். ஒரு ஹார்ஸ கூட கொன்னுட்டாங்க. அப்படின்னு சொல்றான். அந்த கமாண்டர் சொல்றான், "நீ வந்து அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு இங்க திட்டிட்டு இருக்கான். நான் வந்து இதெல்லாம் நம்ப மாட்டேன். எப்படி வந்து ஒரு பொண்ணால வந்து ஒரு ஹோல் குதிரையுமே கொல்ல முடியும்? அதுவும் சாப்பிட முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து லேனோ, அது வந்து ஹியூமன்ஸ்னா அது பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா டீமன்ஸ் வந்து அது வந்து ஒரு பீஸ் ஆஃப் கேக் மாரி தான். ஈஸியா வந்து அது சாப்பிட்ரும் அப்படின்னு சொல்றான். அவன் வந்து லேன பார்த்துட்டு, "திருப்பி நீயா? உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா? எப்படி வந்து நீங்க என் சொன்ன பேச்சு கேட்காம நீங்க திருப்பியும் வந்து இந்த மாரி பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அதுக்கு வந்து அந்த டீமன், "இல்ல நான் தான் வந்து குதிரைய சாப்பிட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது, அந்த கமாண்டர் சொல்றான், "நீ வந்து அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு இங்க திட்டிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு ரியலைஸ் பண்றான். இவன் வந்து குதிரைய சாப்பிட்டாளான்னு சொல்லிட்டு. அந்த டீமன் கிட்ட போயிட்டு, "என்ன சொன்ன? நீ வந்து குதிரைய சாப்பிட்டியா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா நான் தான் குதிரைய சாப்பிட்டேன்." அப்படின்னு சொல்லி இந்த டீமன் வந்து ஒத்துக்கிறா. கமாண்டர் வந்து நம்ப முடியாம கேட்கான். "நான் திருப்பியும் கேட்குறேன். நீயா சாப்பிட்ட?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த டீமனும், "ஆமா எனக்கு வந்து டின்னர் வந்து ஃபுல்ஃபில் ஆகல. எனக்கு வந்து ரொம்ப பசிச்சு. அதுக்காண்டி தான் வந்து நான் குதிரைய சாப்பிட்டேன்." கமாண்டர் கேட்குறான். "அப்ப நீ ஒரு டீமனா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா. நீங்க வந்து என்னைய எதுவுமே காயப்படுத்தல. அதுக்காண்டி தான் நானும் உங்கள்ட்ட ரொம்ப கைண்டா நடந்துக்கிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்றா. "நீ வந்து எந்த மாரி டீமன்?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து அந்த டீமன், "நீங்க வந்து என்னைய பார்க்கணுமா?" அப்படின்னு கேட்குறா. சரி ஆமா அப்படின்னு சொல்றான் அதுக்கு அவனும். சரி நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வந்து, ஓகே நானும் வந்து நான் என்ன மாரி டீமன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ ஆஃப் பண்றேன். அவ பயங்கரமா ஜைஜென்டிக் ஸ்னேக்கா வந்து மாறுதா. அத பார்த்தோனே கமாண்டர் வந்து ஷாக் ஆகுறான். கடைசில வந்து அவ ஒரு ஸ்னேக் டீமன்னு சொல்லிட்டு கமாண்டருக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து என்னென்ன பிரச்சனை வரப்போது, லேண்ட் வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ண போறான், அத பிடிக்க போறானா, கொல்ல போறானா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். ஃபைனலி நம்மளோட சேனலுக்கு வந்து 67 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்காண்டி கண்டிப்பா என்னோட பெஸ்ட்ட வந்து குடுக்குறேன். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய் குட்டீஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.